இன்றைய நாயன்மார்கள் வரிசையில் நாம் காணப்போகும் நாயனார் பெருமிழலை குறும்ப நாயனார். பெருமிழலை குறும்ப நாயனார் சிவனிடத்தும் அவர் தம் அடியார்களிடத்தும் பேரன்பு கொண்டிருந்தார். அடியார்களுக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்ற கருத்திற்கு ஏற்ப சிவனடியார்களை கண்டதும் பணிந்து வணங்கி அவர் தம் முக குறிப்பு அறிந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார். அவர்களை தம் இல்லத்திற்கு வரவேற்று திரு அமுது படைப்பார். வேண்டிய பொருட்களை வழங்குவதோடு அவர்களின் ஏவல்களையும் இன்முகத்தோடு செய்வார். இதனால் சிவனடியார்கள் பலர் அவரை நாடி வந்தனர். பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு இறைவனின் திருத்தொண்டரான சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி தெரிய வந்தபோது சுந்தரரின் இறை பக்தி அவரை ஆட்கொண்டது. அது முதல் சுந்தரரை குருவாக ஏற்று சிவனை வழிபடுவதோடு சுந்தரரின் பெருமையையும் போற்றினார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி எண்ணியபடியே தியானம் செய்தார். இறையருள் பெற்ற சுந்தரரை பக்தி செய்தலே சிறந்த வழி என்பதில் உறுதியாக வாழ்ந்தார். இறைவனுடைய திருவைந்தெழுத்தையே எல்லாமாக எண்ணி தவம் புரிந்தார். அவர் உபாசனையின் பலத்தால் அவருக்கு அட்டமா சித்திகளான அனிமா, மகிமா, இலகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என அனைத்தும் கிடைத்தன. தம்முடைய தியானத்தின் வலிமையால் சுந்தரமூர்த்தியாரை உணர்ந்து தினமும் வழிபட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று திருப்பதிகம் பாடி இறையருளால் அங்கிருந்தபடி திருக்கைலாயம் செல்லப் போகிறார் என்பதை தியான உள்ளுணர்வின் மூலம் பெருமிழலை குறும்பர் அறிந்து கொண்டார். அந்த அடியார் நாளை இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு கைலாயத்துக்கு செல்வார் என்ற காட்சி இறைவன் சுந்தரருக்கு கொடுப்பதற்கு முன்னால் இவருக்கு கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சுந்தரருக்கு முன்பே தெரிந்துவிட்டது இவருக்கு நாளை இங்கு வெள்ளை யானை வரப்போகிறது என்று. அப்படி வருவதற்கு முன்னால் நாம் போய் அவரை வரவேற்க வேண்டும், அவர் இல்லாத இந்த உலகத்தை நினைத்து பார்க்க முடியாது என்ற எண்ணத்தோடு ஒரு அடியாரையே சிவமாக மேற்கொண்டு தன்னைத்தானே சிவமாக்கி கொண்ட அடியார் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார். குருநாதருக்காக உயிர் திறந்த ஒரு அரிய பக்தர். குரு பக்தி கிடைப்பதற்குரிய சித்திகளை பெற உதவும் என்பதற்கு பெருமிழலை குறும்பனார் ஒரு உதாரணம். பெருமிழலை குறும்பனார் குரு பூஜை ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பின்பற்றப்படுகிறது. அந்நாளில் அவரை ஒரு நிமிடம் நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த ஒரு நாயன்மாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.